என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வாழைப்பழ இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூடவே 300 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் 8 ஏலக்காவும் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இது ரொம்ப குட்டி பழமாக இருக்கனால 2 சேர்க்குறேன். மீடியம் சைஸ் பழமாக இருந்தால் நீங்கள் 1 பழம் சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி பூம்பழம் இதில் சேர்க்குறேன். பூம்பழம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க சர்க்கரை உப்பு எல்லாம் நல்லா கரையணும். இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 400 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான மாவாக பிசைஞ்சிக்கலாம். 400 கிராம் மைதாவுக்கு நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக திக்காக கரைச்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போண்டா போடும்போது நல்லா பந்து பந்தாக கிடைக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ மாவை சின்ன சின்ன போண்டாக்கெலாம் போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா கலர் வந்ததும் அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இனிப்பு போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.